ஸோ இன்னைக்கான பிக் பாஸ் டாபிக் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ தெலுங்கு பிக் பாஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. 2வது வாரத்தில் இணைஞ்சு போனதுக்கு அப்புறம் வேற லெவல் ஃபயரா, வேற லெவல் சண்டை, அந்த மாதிரி பயங்கரமான பல விஷயங்கள் அந்த பிக் பாஸ்ல நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்லயும் கொண்டு வந்தா பயங்கர ரீச் ஆகுமே, ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஃபீலிங் எனக்குள்ள வந்தது. என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போன வாரமே ஒரு எலிமினேஷன் பண்ணிட்டாங்க. மொதல் வாரம் எலிமினேஷன் நடக்காது எப்பவுமே, அதுலயும் ஒரு எலிமினேஷன் ஆகிட்டு கிரண் ரோத்தர் வெளியே போயிட்டாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவதா என்ன நடக்குன்னா, போன வாரம் ஓப்பன் நாமினேஷன் மாதிரி தான் வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன அது என்ன ஓப்பன் நாமினேஷன், அதை விட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்குலாம் ஒரு நாமினேஷன் வைக்கிறேன்ற மாதிரி இந்த வாரம் ஒரு நாமினேஷன் வைக்கிறாங்க. என்னன்னா ஒரு ஓப்பன் நாமினேஷனு. ஸோ ஆக்டிவிட்டி ரூம்ல ஸோ ஒவ்வொருத்தரா வந்து நாமினேட் பண்ணோம். நாமினேட் பண்ணிட்டு ஒரு பஸ்ஸர் அழுத்தம்னா பார்த்தீங்கன்னா, அந்த கலர் தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு இதுல வச்சு மேல வந்து ஊத்துறாங்க கலர் தண்ணி. இதுல ஏகப்பட்ட சண்டைகள் வருதுங்க அந்த ஓப்பன் நாமினேஷன். ஏன்னா 2வது வாரமே ஓப்பன் நாமினேஷன் வச்சா வேற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஓப்பனா நாமினேஷன் வச்சு சில பேர் வந்து ரீசன் ஸோ கொடுக்கணுமே, சேஃபா கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் சேஃபா விளையாடிட்டு இருந்தாங்க. பல பேரோட ரீசன் வந்து ஜெனியூனா ஓப்பனா வந்து நான் சொல்றேன் இதுதாங்க தப்பு தப்பு அப்படின்ற மாதிரி ரீசன் ஓப்பனா கொடுத்துட்டு இங்க பயங்கரமான சண்டைலாம் வெடிக்குது. ஒரு பக்கம் லவ் ட்ராக் போகுது, இது போகுது, இதெல்லாமே. ஸோ லவ் ட்ராக் முதல் வாரம் ஆரம்பிச்சாங்க. 2வது வாரமே அந்த லவ் ட்ராக் ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, 2 பேரா. அவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி நாமினேட் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அது உண்மையான லவ்வா இல்லை ஃபேக்கா இல்லை கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களான்ற மாதிரி இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் ஒரு பக்கம் வந்து இதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு நாமினேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸோ கான்ட்ரவர்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கான்ட்ரவர்சியை பேஸ் பண்ணி எனக்கு பிடிக்காது, அந்த கான்ட்ரவர்சியை பேஸ் பண்ணி ஒரு நாமினேஷன் நடக்குது. சில பேர் நம்ம எதுவும் வேணாம் இப்படியே போயிடலாம், தப்பிச்சு எப்படி போகிறது அப்படின்ற பேஸ் பண்ணி தப்பிச்சு ஒரு நாமினேஷன்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்குதுங்க. இது ஒரு பக்கம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாகார்ஜுனா எபிசோட்ல ஒரு விஷயம் பயங்கரமாக நடக்குது. என்னன்னா ரிப்போர்ட் கார்டு மாதிரி. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து ஒரு 100 மார்க்கு மதிப்பெண் பண்ணுற மாதிரி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவங்களுக்கு ரேங்கிங் கொடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு 5 கேட்டகரி இருக்குங்க. ஹவுஸ்மேட்டாக இருக்கணும், ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும், நீங்கள் டாஸ்கில் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத டாஸ்காக இருக்கணும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கீங்களா, உண்மையாக இருக்கீங்களா, பொய்யா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேஸு. அடுத்ததாக ஒரு 5வது வந்து அந்த வீட்டு வேலைகள், இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்களா மாதிரி நீங்களே ரேட் பண்ணிக்கணும். நீங்கள் இதை ரேட் பண்ணி ஒரு மார்க்கை கொடுத்துடணும். இன்னொரு பக்கம் வெளியே இருக்க ஆடியன்ஸ் வந்து அதை ரேட் பண்ணி அவங்க ஒரு மார்க் போடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்களும் ஆடியன்ஸும் கரெக்டாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு மார்க் ஷீட் மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இது வந்து வாரம் ஆடியன்ஸ் வந்து மார்க் லிஸ்ட்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஸோ நீங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு மாதிரி மார்க் வரும், நீங்கள் பண்ணலைன்னா அந்த மார்க் வர போகிறதில்ல, அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி இது ஒரு விஷயம் நடக்குது. என்னையா மொதல் வாரமே மார்க் ஷீட்டுன்றீங்க, எலிமினேஷன்ன்றீங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் நாமினேஷன் வச்சு ஒரு பயங்கர ஃபயர்லேயே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதில் எனக்கு இன்னொரு விஷயம் பிடிக்கல என்னன்னா, ஸோ நாமினேஷன் பொறுத்த வரையுமே தமிழில் நான் பார்த்துருக்கேன், 2 சீசன் லைவாக பார்த்துருக்கேன். அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாமினேஷன் வச்சா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருங்க. இந்த க்ளோஸ்டாக இருந்தாலும் சரி, ஓப்பனாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த தெலுங்குல வைக்கிறாங்க பாருங்க நாமினேஷன் ப்ராசஸ், கிட்டத்தட்ட அந்த நாமினேஷன் ப்ராசஸே போகும் போல. லைவ் பார்த்தா ஒருத்தர் நாமினேஷன் பண்ணுறதே 1 மணி நேரம் ஆகுது. அடுத்து வந்து எல்லாரும் மாற்றி சொல்றதாகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே அந்த நாமினேஷன் ப்ராசஸே போகுது. அதை எபிசோட்ல எடிட் பண்ணி போறதுக்கு 1 நாள் பத்தாது. அவங்க ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து அந்த நாமினேஷன் திங்கக்கிழமை எபிசோடே ஒரு 3 நாள் போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க போல. ஸோ இந்த வாரத்தோட நேற்று எபிசோட இன்னைக்கு நேற்று ஒரு 57 நிமிஷம் போட்டாங்க. இன்னைக்கு வரும்போது இன்னைக்கு ஒரு 57 நிமிஷம் போட்டு அந்த எபிசோடு ஒரு நாள் எபிசோடையே 2 நாளா போட வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாமினேஷன் போது அந்த மாதிரி சண்டைகள் போடுது. கண்டென்ட் இல்லைன்னா அவங்க ஈஸியாக முடிச்சிருவாங்க. கண்டென்ட் இருக்கிறதால எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போற வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த பக்கம் தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்ல வந்து தெலுங்கு ஃபயரா போயிட்டு இருக்கு. இதே தமிழ்ல வந்து முதல் நாளே எடுத்துட்டு வந்து ஓப்பன் நாமினேஷனை போடு, அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. ஸோ 2வது வாரமும் ஓப்பனே போட்டீங்கன்னா பயங்கரமான ஃபயரும் சரி, அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கும் நான் சூப்பரா கொடுக்கணும். பவர் ஆஸ்ட்ரான்ற டாஸ்க் அங்கே வச்சிருக்காங்க. இங்க வந்து அந்த டபுள் வீடு கான்செப்ட்ல என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். இதுல வேற ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பழைய கண்டஸ்டன்ஸ் புது கண்டஸ்டன்ஸ், இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் வந்து ஸோ அந்த லான்ச் எபிசோட்ல வந்து லான்ச்சா பண்ணிட்டு போகலாம், கிராண்டா பண்ணிட்டு போகலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எதிர்பாருங்கள். பழையசு புதுசுன்னு வச்சா கூட ஒன்றும் இது சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அதை டிஆர்பி அவங்களுக்கு முக்கியம், சீசன் ஹிட் பண்றது ரொம்ப முக்கியம். என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.